வணக்கம். இன்னைக்கு எபிசோட்ல என்ன பார்க்கலாம்னா, நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஒரு இண்டஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி அந்த இண்டஸ்ட்ரிக்கான பவர் சோர்சஸ், ஏன்னா இப்போ வந்து பவர் சோர்ஸ் வந்து முக்கியமான விஷயமா நம்ம எடுத்துக்கணும். நிறைய இடத்துல பவர் சோர்சஸ் வந்து இன்சபிஷியண்டா இருக்கும், அல்லது டிரான்ஸ்ஃபார்மர் அவைலபிள் இல்லாமல் இருக்கும், லோடு அவைலபிள் இல்லாமல் இருக்கும். ஸோ அப்போ வந்து நம்ம வந்து பவர் சோர்சஸ், நம்ம போடுற மிஷின் என்னென்ன மிஷின் போட போறோம், எந்த மாதிரி தொழில் பண்ண போறோம், என்னென்ன பவர் சோர்ஸ் இருக்கு அப்படிங்கிற விஷயத்த வந்து ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணிக்கணும். ஸோ அதுக்கு வந்து பவர் அந்த இடத்துல கிடைக்குமா அப்படிங்கிறத பார்த்துடணும். அதே மாதிரி நம்ம இந்த இடத்த பத்தி பேசும்போது, இன்னைக்கு என்ன இண்டஸ்ட்ரி பட போறோம், அந்த இண்டஸ்ட்ரிக்கான பொல்யூஷன் நார்ம்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துக்கணும். பெரும்பகுதி ஃபுட் இண்டஸ்ட்ரிக்கு, பெரும்பகுதியான இண்டஸ்ட்ரிக்கு வந்து பொல்யூஷன் இஷ்யூஸ் இருக்காது. அது வந்து ஒயிட் கேட்டகரியில் தான் இருக்கும். பொல்யூஷன் லைசன்ஸே வாங்க வேண்டியது இருக்காது. ஒரு சில இண்டஸ்ட்ரிக்கு மட்டும், ஒரு சில இண்டஸ்ட்ரிக்கு கட்டாயம் வாங்க வேண்டியது இருக்கும். அதனுடைய ஸ்கேலை பொறுத்து மாறுபடும். உதாரணத்துக்கு பால் பண்ண சின்னதாக பால் கனெக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இன்னும் இஷ்யூ இருக்காது. அந்த பாலை ஏதாவது ப்ராசஸ் பண்ணீங்கன்னாவே பொல்யூஷனை வந்து நீங்கள் என்ஓசி வாங்க வேண்டியது இருக்கும். அதுவே பெரிய லெவலில் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு அந்த வால்யூம் போகுது அப்படிங்கும்போது அதுக்கான பிளான்ட் எல்லாம் போடுற மாதிரி இருக்கும். அப்போ அந்த மாதிரி ஒரு தொழிலுக்கு தொழில் வந்து மாறுபடும். ஸோ அதனால நீங்கள் லொக்கேஷன் பார்க்கும்போது முடிஞ்ச அளவுக்கு இண்டஸ்ட்ரியல் ஏரியாவாக பாருங்க. அல்லது ஃபுட் இண்டஸ்ட்ரி இருந்ததுன்னா நீங்கள் ஹவுஸ்கம் கமர்ஷியல் லேண்டை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணலாம். அங்கே பவர் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துக்குங்க. இது வந்து ரொம்ப 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 முக்கியமான விஷயம். எல்லாரும் இண்டஸ்ட்ரி போட்டதுக்கு அப்புறம் அந்த இடத்துல பவர் இல்லைன்னு ஸ்ட்ரகிள் ஆகிற நிறைய பேரத்தை நாங்கள் பார்த்துருக்கோம். ஸோ அதனால அதை வந்து கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க. அது இல்லாமல் அந்த பவர் வந்து இந்த போஸ்ட்லேருந்து உங்கள் இண்டஸ்ட்ரியோட டிஸ்டன்ஸையும் பார்த்துக்குங்க. ஸோ அதுக்கு இடையில குறிப்பிட்ட தூரம் தாண்டி இருந்ததுன்னா நீங்கள் வந்து மறுபடியும் ஒரு போஸ்ட் போட வேண்டியது கூட வரலாம். ஸோ இதையும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க. அப்புறம் அந்த ஏரியாவில் வோல்டேஜ் எப்படி இருக்குன்னு பார்த்துக்குங்க. கொஞ்சம் ரூரல்லையா இருந்ததுன்னா கொஞ்சம் லோ வோல்டேஜ் ஏதாவது வரக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். ஸோ அந்த கம்பம் வந்து பக்கம் பக்கமாக இருக்குதா அப்படிங்கிற விஷயத்த பார்த்துக்குங்க. லோ வோல்டேஜ் வந்ததுன்னா நீங்கள் அந்த ஸ்டெப் அப் பண்ணுறதை அப்படி பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கு அடுத்தது வந்து ஒரு சில இடத்துல வந்து ரூரல் ஏரியாவில் வந்து செக்ரிகேஷன் லைன் பாங்க. பகலில் வந்து 3 ஃபேஸ் கரண்ட்டும், நைட்டில் வந்து சிங்கிள் ஃபேஸ், அந்த 2 ஃபேஸ் இருக்கிற மாதிரியும் மாற்றிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி லொக்கேஷனில் இது இண்டஸ்ட்ரி இருக்குதான்னு பார்த்துக்குங்க. முடிஞ்ச அளவுக்கு அந்த மாதிரி இடத்த தவிர்க்கிறது கொஞ்சம் நல்லது. இது வந்து ரொம்ப அடிப்படையான விஷயம். இந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னாவே ஒரு இண்டஸ்ட்ரியோட பேசிக்கான விஷயம் உங்களுக்கு செட் ஆயிரும். நன்றி, வணக்கம்.